சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நமக்குள்ளேயே சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் டோபமைன் சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோன். இந்த ஹாப்பி ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக சுரந்ததுன்னா நம்ம உடம்பு எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஒரு ஹாப்பினஸோடு இருக்கும். இந்த 5 ஃபுட்டு ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் டோபமைனை அதிக 5 உணவுகள் இந்த ஹாப்பி ஹார்மோனான டோபமைனை அதிகரிக்க உதவுது. ஒன்று பார்த்திங்கன்னா மீன். இதில் பார்த்திங்கன்னா நெத்திலி மீன், அப்புறம் ஐர மீன், இந்த மாதிரி மீன்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த அதிகமாக இருக்கிறதுனால இது டோபமைன் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ இந்த மாதிரி மீன்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. டோபமைன் அதிகப்படுத்தி சந்தோஷமாக இருங்க. 2 பார்த்திங்கன்னா முட்டை. ரெகுலராக முட்டை எடுத்துக்குங்க. அந்த முட்டையில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல் டோபமைனை ஊக்குவிச்சு அதிகப்படுத்துது. ரெகுலராக 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எடுக்கும்போது ஒரு சந்தோஷமான மனநிலை கொடுக்கறதும் இல்லாமல் அமினோ ஆசிட்ஸையும் புரோட்டீனையும் அதிகமாக உற்பத்தி பண்ணி உங்களுடைய டோபமைன் அதிகரித்து உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்தி சந்தோஷப்படுத்துது. 3 டார்க் சாக்லேட். இந்த டார்க் கருப்பு நிற சாக்லேட் 80-70% ஆச்சு கொக்கோ இருக்கணும். அந்த மாதிரி சாக்லேட்டை நீங்கள் சாப்பிடும்போது ரெகுலராக உங்களுடைய டோபமைன் அதிகரித்து ஒரு சந்தோஷமான மனநிலையை உங்களை வச்சுருக்கும். 4 பார்த்திங்கன்னா நட்ஸு. இந்த நட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த விதமான நட்ஸ், பாதாம், பிஸ்தா, வேறு எவ்வளவோ நட்ஸ் இருக்குது. இந்த நட்ஸை ரெகுலராக நீங்கள் பாதாம், பிஸ்தா, அப்புறம் வால்நட்ஸு, இந்த மாதிரி நட்ஸை எல்லாம் மிக்ஸ் பண்ணி பிளெண்டு பண்ணி ஜூஸாக குடிக்கலாம். ஸோ இது ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது ப்ரோட்டீன் ரிச் சோர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டோபமைன் அதிகரிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக அமையுது. கடைசி 5 இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.